இந்த கல்வி வந்து வியாபாரம் ஆனதுனால மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல ஒரு பயமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. மரியாதையும் பயமும் இல்லாதனால பணிவு குறைஞ்சு போச்சு. அதுதான் அடிப்படை காரணம். இந்த பணிவு இருந்ததுனாலே பயமும் மரியாதையும் கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிறது தான். அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு அதிகமா வளர்ச்சி அடைஞ்சதுனால, சின்ன வயசுலயே அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஓ. படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே. அப்படி பணம் சம்பாதிக்கிறப்ப என்ன செய்றான்னா, அவன் பெற்றோர காட்டிலும் அதிகமா பணம் சம்பாதிக்கும்போது, அவனுக்கு வந்து ஒரு திமிரு வந்துருது. என்ன திமிருன்னா, பொருளாதார திமிரு. நாம பெரிய கெட்டிக்காரன், நம்ம அதிகமா சம்பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி மனபாவம் வந்து அவனுக்கு வருது. அந்த போலித்தனமான அ மேற்கத்திய கலாச்சாரம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ உள்ள எல்லா இளைஞர்கிட்டயும் இருக்கு. அத அவன் வந்து அத வந்து சுதந்திரம்னு தவறா புரிஞ்சுக்கிறான். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து தனக்கு சுதந்திரத்த தருது அப்படின்னு தவறா புரிஞ்சுகிட்டு, யாருக்கு எதார்த்தமான உரிமை குரலுக்கும் மரியாதை குறைவா நடக்கிற வித்தியாசம் அவன் வந்து கண்டிப்பா உணர முடியாம போகுது. துடுக்குத்தனமா பேசுறது தான் அவன் கெத்துன்னு நெனைக்கான். இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு வந்து பணிவுங்கிறது அடிமைத்தனம். துடுக்குத்தனமா பேசுனா அது கெத்து, இல்லன்னா மாசு அப்படின்னு தானே தன்ன தவறா நெனச்சுக்கிறான். ம். இன்றைய திரைப்படமும், இணையதளமும் பெரியவர்களை எதிர்த்து பேசுறதும், ஆசிரியரை கேலி பண்றதும், வன்முறையை கையாளுவதும் ஹீரோயிசமாக சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. இப்படி இருக்கிறதுனால அத அவன் நிஜம்னு நெனச்சுட்டு, அது போலயே தானே அப்படியே பின்பற்றி வரக்கூடியது தான் இப்படி ஒரு பணிவில்லாம போறதுக்கான காரணமாக கருதப்படுறேன். இன்னொன்னு பெற்றோரோட பங்கு என்ன அப்படின்னா, இதுல அந்த ம். குழந்தைகளுக்கு பெரியவங்கள மதிக்கக்கூடிய பண்பையும் கற்று தரணும். அவங்களுக்கு பண வசதி மட்டும் செய்யக்கூடாது. பண்பையும் கத்து தரணும். சுய பரிசோதனை ஒரு பையன் வந்து தன்னைத்தானே வந்து பார்க்கணும். தன்னோட அறிவு, பணம், வசதி இதெல்லாம் தற்காலிகமானவை என்பதையும், தான் நீண்ட காலமா சமுதாயத்துல நம்மள பெரிய உயர்த்தக்கூடியது என்னதுன்னா, பணிவு அப்படிங்கிறத அவன் உணரணும். பணிவுங்கிறது கொலைத்தனம் கிடையாது. ஒரு மனிதனோட முதிர்ச்சி, உள் மனசு வலிமை தான் சிறந்த பண்பு. ஒரு மரம் வந்து பழுக்கு பெருசா நீண்ட அ நாள் வாழ்ந்த பிறகு, அந்த மரம் பழுக்கும்போது, அதோட கிளைகள் என்னன்னா, பூமிய நோக்கி தான் வளையும். வானத்த நோக்கி வளையாது. நேரா போகாது. அப்போ அது கீழ் நோக்கி எப்ப தான் உயர உயர போகுறோமோ, அப்போ பணிவு அதிகமா வேணும். கீழ் நோக்கி வளைந்தா தான் அந்த மரமே வாழ்றப்போ, மனிதன் மட்டும் தனக்கு அறிவு வளர்ந்துட்டு, நான் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுட்டு, பணிவில்லாம இருக்கிறது, அவன் என்னைக்காவது ஒரு நாள் சுத்தமா டோட்டலா காலியாகக்கூடிய ஒரு வாய்ப்ப தான் இன்றைக்கு இ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்கள்ல மக்கள் வாழ்றத நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அந்த பொருள் அது அது ஒரு மனப்பாவம். எந்த ஒரு பொருள வாங்குனாலும், அத ஒரு மட்டும் பயன்படுத்திட்டு, அது தூர போட்டு போற அந்த நிலை வந்து மனிதர்கிட்டயும் அவனுக்கு பரவிருது. இந்த மனுஷங்க நம்மளுக்கு பயன்பட மாட்டாங்களா? இவங்கள வச்சு யூஸ் இருக்கா? வச்சுப்போம். யூஸ் இல்லையா? அவங்கள தூக்கி கடாசிட்டு போயிருவோம். அப்படிங்கிற மனோபாவம் தான் இருக்கு. அந்த பயனில்லாத பொருள் மேல தூக்கி போடுற மதிப்பு, மனிதர் மேலயும் குறைஞ்சு போறது தான் இன்னைக்கு உள்ள உண்மையா இருக்கு. உறவுகள ஆம். மிக்க நன்றி, மிக்க நன்றி திரிபுரசுந்தரி அவர்களே. உங்களுடைய குரல் வரவில்லை. இருள் சூழ்ந்த நேரத்திலும் மிதமான கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி, குரல் பாராட்டுக்களை வரவில்லையா? தெரிவித்துக் கொள்றேன். இப்பொழுதுதான் உங்களோட சத்தம் கேட்கிறது. முடிச்சுட்டீங்கல்லானே? ஆ. ஓரளவுக்கு எ வந்துட்டேன். இறுதியாக பேசுனது சொல்லி முடியுங்க கேட்கலையாப்பா? உங்களோட. ஆம். நான் தானே தான் பேசிட்டு இருக்கேனா? கேட்கலையா? இல்ல கேக்குது. இப்ப கேக்குது. முதல் கேட்கல ஒருக்கா. கொஞ்ச நேரம். அடடா! சரி. இல்ல மற்ற ம். கருத்துக்கள் வந்துட்டது. நேரமும் சரியாக வந்து விட்டது தானே. ஓகே. இறுதியாக ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல நான் அ உங்களோட கருத்துக்கு சொல்லி பரவாயில்ல. நல்லா இருந்தது உங்களோட கருத்து. ஆமா. அந்த சின்ன வயதில சம்பாதிக்கிற தன்மை இருப்பதனால, பொருளாதார ரீதியில அந்த மாணவன் தான் உயர்ந்து விட்டான் என்ற ஒரு நிலையை எண்ணிக்கொள்வதனால சில தலக்கணங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அங்கு பணிவு என்பது இல்லை. அங்க துணிவு வந்திருக்கிறது என்று நினைக்கின்றான். துணிவு வந்தாலும் பணிவில்லாத துணிவால் பயன் இல்லை என்பதுதான் உண்மை.
ஆகவே அப்படியான அந்த சின்ன வயது பிஞ்சில பழுக்கிறன்னு சொல்வார்கள். சின்ன வயதுல தான் பெரிய ஆளா வந்துட்டேன் என்று நினைக்கின்றார்கள். அதை அவர்கள் பணிவு அற்று துணிவாக நினைக்கின்ற அந்த தன்மை சரியாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டியது பெற்றோர்களின்டையும் பெரியோர்களிட ஒரு கடமையாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த பணிவு இல்லாத காரணம் அந்த கூட்டு குடும்ப வாழ்வு எங்களுக்குள்ள இல்லை என்பதை அழகாக சொன்னார். பாருங்கள், கூட்டு குடும்பம் இருக்கும்போது எங்களுக்கு பாட்டி தாத்தா அவர்களுக்கு பணிஞ்சு நடக்க வேணும் என்று அம்மா சொல்லி தருவா. அதே நேரம் அவர்களுடைய கதையை கேட்கும்போது பணிவு தானாகவே வரும். ஏனென்றால் இறை பக்தி அங்கு ஊட்டப்படும் போது இறைவன்பால் அன்பு கொண்டு நாங்கள் அவனை வணங்கும் போது கூட தலையை சாய்த்துத்தான் வணங்குகிறோம். ஆகவே அங்க பணிவு தானாக வருகின்றது. அதே நேரம் இயற்கைய பாருங்கள், மரங்களின் இலைகள் இப்ப தென்னை மரத்தை எடுத்தால் தென்னை ஆகோ ஓகோண்டு எங்களை விட உயரமாக வளரும். ஆனால் இலைகள் எல்லாம் நிலத்தை நோக்கித்தான் இருக்கும். ஆகவே நான் உயர்ந்தாலும் பணிவாக இருக்கிறேன் என்பது உண்மையான ஒன்றாகவே எடுத்து காட்டுகிறது. இயற்கையை காட்டுகின்றது. சரியான ஒரு நல்ல உதாரணமாக மரங்களை நாங்கள் பார்க்கலாம். ரேங்க் வாங்குறதுலயே வாழ்க்கை மாணவனுக்கு போகிறதை ஒழிய ரோங்காகத்தான் அவன் நடக்கிறான் என்பது உண்மை. அங்க பாருங்கள், ரோங்காகத்தான் நடக்கிறான். அந்த ரோங்குக்கு அவன் பணிவு இல்லாத ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆதலால் மதிப்பீட்டு கல்வியாளர் இன்றைய பாடசாலையில் எங்களுக்கு இடைவேளை நேரம் ஒரு விடயம் வந்தது. அப்ப அந்த விடயத்துல நாங்கள் என்னென்றால், ஒரு பணிவு இல்லாமல் மாணவர் ஒருவர் வெளியில போட்டார். கதவு சாத்தப்பட்டு போச்சு. அது ஏதோ வேற ஒரு மாணவன் சாத்திட்டான். அப்ப நாங்கள் ஜன்னலால நீங்கள் வர வேணும், வாங்கோ நாங்கள் துறந்து விடுகிறோம் என்று சொல்ல, அந்த மாணவன் என்ன சொல்றான்டா, எனக்கு துறக்க தேவையில்லை டீச்சர், நான் ஜன்னலால ஏறி பாயக்கூடிய வெள்ளமே எனக்கு இருக்கு, நான் துணிவா வாரேன் என்று சொல்றான். எப்படி ஏறுவான்? ஏறைகளே ஏதாவது ஒன்று நடந்தால் பாடசாலை நேரத்துல பெற்றோர்களுக்கு அவன் ஏற முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். வழுக்கல் சுவர்ல ஏற மாட்டான், ஆனா ஏறுவன் ஒரு ராங்கியா நிக்கிறான், எதிர்த்து கழிச்சு கொண்டு நிக்கிறான். நாங்க நினைச்சு பாக்குறோம், தம்பி நீ ஏற மாட்ட, கால் கீழ் சறுக்கி விழுந்தால் விழுந்துடுவ. விழுந்து பார்த்தாதான் அவர்களுக்கு அனுபவம் தெரியும். ஆனா அது எங்கட பாடசாலையில நாங்க விட முடியாது. அதனால வேந்தவரை துறந்து நாங்கள் ஆளை அழைச்சு கொண்டு வந்தது போய். அப்படியான அந்த பணிவில்லாத தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம். அதே நேரம் இந்த கல்வி முறையும் பிள்ளைகளுக்கு துணிவை தரவில்லையோ என்று ஏன்னு கேட்டா, இப்ப சர்டிபிட்டியை கண்ட உடனே அவன் ஒரு தொலைபேசியை பற்றி எழுதி கொண்டு வான்னா டக்குன்னு அதை போட்டு எழுதி கொண்டு வரான். அப்ப அங்க பாக்க வித்தியாசமாக எங்களுக்கு தெரியுது. என்ன ஒன்றுக்கும் தொடர்பில்லாத வசனங்களா இருக்கு, எப்படி எழுதினோன்னு கண்ண நேரமா சொல்லல. பல நேரத்துக்கு பிறகு சொல்றான், நான் அதை பார்த்து எழுதினேன். அப்ப பாருங்க இவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்றான். என்னத்துக்காக? மதிப்பெண் பெறுவதற்காக. மதிப்பெண் பெறுவதற்காக அப்படி கற்றுக்கொண்டு அவன் வாரதால அவன் அந்த பணிவாகவோ ஒரு கல்வியை ஒரு இதயபூர்வமாக எடுத்துக்கொண்டு கற்கவில்லை. ஆகவே தேர்வுக்கான பாடங்களும் இருக்கிறபடியால் அவ கூட எங்களுக்கு துணிவை ஏற்படுத்தவில்லையா என்ற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்துது எங்களுக்கு. அந்த அந்த துணிவு இல்லாமல் ஒரு பணிவை ஏற்படுத்துற தன்மை அதுல இல்லை. என்ன நான் செய்வேன் என்று அப்படி நினைக்கிறானோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்தது அறநெறி கருத்துக்கள். அழகா சொன்னியல், அறநெறி கருத்துக்கள் ஒரு மாணவன் மனதை சாந்தப்படுத்தும், அதாவது தூய்மைப்படுத்தும், அதாவது நல்ல மனம் அமைதியை அடைய வைக்கும். நிச்சயமான உண்மை யதார்த்தமாக நாங்கள் உணர்ந்து வைத்திருக்கிறோம். ஆனா அதை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லிக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாத சமுதாயத்தில தான் நாங்கள் வாழுகிறோம். ஏனென்று கேட்டால் சகிப்புத்தன்மை இல்லை. அந்த சகிப்புத்தன்மை எங்க பறந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பொறுமையாக ஆறுதலாக நிதானமாக நிற்கக்கூடிய தளங்கள் இன்றைக்கு இல்ல போல கிடக்கு. ஏனென்றா அவன் எப்பவுமே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்க நிதானமாக நின்று அனுபவிக்காத ஒரு தன்மையை நாங்கள் இளையோர்களிடம் பார்க்கிறோம். அது பிழை என்று சொல்றோம் நாங்கள். ஏனென்று கேட்டா அந்த சகிப்புத்தன்மை, மற்றவருக்கு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை இல்ல, நான் தான் போட்டி, முதலாவது நான் தான் போகணும் என்று அப்படி போற தன்மை கூட இன்றைக்கு ஒரு தீமையை எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் பணிவு குறைந்து கொண்டு செல்கின்றது என்பது திரிபுர சுந்தரியின் கருத்தாக இருக்கிறது. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, அடுத்த நேயராக நாங்கள் துணிவுக்கு வர போகின்றோம். துணிவுக்கான நிறைவு நேயராக சிவசெல்லம் ஆரிமுத்தை நாங்கள் அழைக்க போறோம். தொப்பிய போட்டு முனிவர் போல் திருவள்ளுவர் போல் உயரத்துல இருந்த ஒரு வடம் போட்டு இருந்தார். ராஞ்சன உங்கள் முனிவரான உங்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் அமையட்டும். வாருங்கள் தம்பி, வாருங்கள். அக்கா வணக்கம். கூடியிருக்கக்கூடிய அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய இந்நேரத்து வணக்கம். உண்மையிலேயே எனக்கு எதிரணியில பேசின 3 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப இருக்கு.
நிகழ்வுல பேச வேணும். அது ஆசிரியர் இப்படியா திரிபுர சுந்தரி இந்த இணையதளத்துக்கு அது ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு. எதிர்ப்புல ஆமா இன்றைய இளைஞர்களிடம் குறைந்து வருவது பணிவா துணிவாங்கிறதுல பணிவேன்னு பேசி போன அந்த இருக்கக்கூடிய 3 பேரும் ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள். அப்படின்னா அவங்க 3 பேருமே வாழ்க்கையில் துணிவோடு போராடி வெற்றி பெற்றவர்கள். ஆனா அவங்க 3 பேரும் இன்னைக்கு பணிவேன்னு பேசிட்டு அணி அப்படி. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க பேசி இருக்கலாம் அப்படின்னு தோணுலாம். அப்படி அப்படின்னா 3 பேருக்கும் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கோம். முதல்ல அந்த அணி தலைமை மரியாதை ஆசிரியர் சரி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை, நல்ல ஆசிரியர். உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். ஏன்னா 18 ஆண்டுகள் ஒரு தொடக்கப்பள்ளியில் சத்துணவு பணியாளர் அமைப்பாளராக பணி செஞ்சுட்டு துணிவோடு போராடி, இதுல அவங்க பணிவோட பரிசு எழுதல, துணிவோடு போராடி 36வது ரேங்க் வாங்கி பட்டதாரி தமிழாசிரியர் போட்டு ஒரு கெசட்டட் ஆபீசரா வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய பணிவு அல்ல, துணிவு. உண்மையிலே அவங்கள பாராட்டணும். இன்னைக்கு அவங்க கார் ஓட்டுவாங்க. எனக்கு பைக் ஓட்ட தெரியாது நடுவர் அவர்களே, சொல்லிக்கிறேன். அவங்க கார் நான் பார்த்திருக்கேன், நிறைய முறை அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். அவங்க கார் ஓட்டுவாங்க. அதுக்கு அந்த துணிவு அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்னு, அந்த ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள்ட்ட இன்னொரு துணிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரனாலும் துணிஞ்சு பேசக்கூடிய தன்மை அவங்க கிட்ட உண்டு. பிறப்பால் ஒரு பெண், ஆனால் 1000 ஆண்களுக்கு சமம் அப்படி நான் எங்க அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான பெண்மணி அப்படிங்கிறதுல நான் உண்மையிலே நான் அவங்கள பாராட்டுறேன். நல்ல கேட்டுக்கோங்க, துணிச்சலான பெண்மணி. அதுக்கடுத்து பத்மலோசினி திரு அவர்கள், உண்மையிலேயே அக்காவை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இலங்கையில பிறந்து இப்ப லண்டன்ல வாழ்ந்து வாழ்வது ஒரு இடம், பிறக்கும் போது பேசின மொழி வேற, வாழக்கூடிய மொழி வேற, வாக்கப்பட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரர் ஒரு மொழி, லண்டன்ல இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு படித்ததற்கு வேலை கிடைக்கல, அதனால இன்னொரு பணி செய்யறேன்னு ஒரு பணியை சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும், பாராட்டணும்ல. நான் இந்த ஒரு இதுக்கு படிச்சிருக்கேன், ஆனா நான் வேலை பார்க்கறது வேற ஒரு துறையில வேலை பார்க்கிறேன். அப்ப அவங்களுடைய துணிச்சல் தானே அந்த இடத்துல பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அப்ப பத்மலோசனி திரு அக்காவினுடைய துணிச்சலை நான் மனமாற பாராட்டுறேன். அவருடைய பணிவு இருந்ததுன்னா, ஒரு வேலை கிடைக்கலன்னா அடுத்த வேலையில அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட பணிவு இல்ல, துணிச்சல் இருந்தது. அந்த துணிச்சலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அடுத்து வெள்ளக்காய் அவர்கள், உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. திருமணமாகி திருமண வயதுல ஒரு பெண் இருக்கும்போது இப்பொழுது மேடை ஏறி ஒரு ஆன்மீக பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, கவிஞராக, எழுத்தாளராக உருவத்துக்கு வராங்க. இப்ப அவங்களுக்கு வயது வேண்டாம், பெண்களின் வயதை சொல்ல வேண்டாம். திருமண வயதில் மகள் இருக்கும் பொழுது தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட களத்தில் ஏறுவேன்னு ஒரு துணிச்சலோட மேடை ஏறி இருக்காங்க பாத்தீங்களா? அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். ஆக மொத்தத்துல எதிரணியில பேசின 3 பேருமே தன்னுடைய வாழ்நாளில் துணிச்சலோடு போராடி வெற்றி பெற்றவர்கள். ஆனா பாவம் பணிவேன்னு பேசிட்டு போயிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா நடுவர் அவர்களே, இப்ப கருத்து உங்களையும் சொல்லணும் இல்லையா? நடுவர் அவர்களுடைய நிலைமை உங்க 3 பேருக்காவது திண்டாட்டம் அப்படின்னா, நடுவர் நகுலாக்கா அவர்களுடைய நிலைமை படு திண்டாட்டம். ஏன் அப்படின்னா, நடுவர் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தனி ஆளா ஒற்றை பெண்மணியா ஜெர்மனில இருந்து பிளைட்ட பிடிச்சு இந்தியாவில வந்து இறங்கிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன். 2 முறை இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது நான் அவங்கள பார்த்திருக்கேன். ஒற்றை பெண்மணியா வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு துணிச்சல் அதிகம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்து எங்களுடைய அணியில ரொம்ப அருமையா பேசிட்டு போனாங்க. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். நான் ஒரே ஒரு அடிக்கோடிட்டு காண்பிக்கணும், அதை கடைசியில சொல்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களுக்கு குறைந்து வருவது வந்து துணிவு தான். ஏன் பணிவு இல்லை, துணிவு தான். எதிரணியில பேசினவங்க பணிவேன்னு தப்பா பேசிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு தமிழகத்துல கொஞ்சம் முன்னாடி ரொம்ப அதிகமா பேசப்பட்டது அனிதாங்கிற ஒரு மாணவி
நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சதற்காக தற்கொலை பண்ணாங்க. அந்த பெண்ணுக்கு துணிச்சல் இருந்திருந்தால் நிச்சயமா அடுத்த தேர்வுல பாஸ் ஆயிருக்கலாமே. தேர்வு எழுதி நான் படிச்சு பாஸ் ஆயிருக்க துணிச்சல் இருந்திருந்ததுன்னா அந்த பொண்ணு அடுத்த தேர்வை நோக்கி போயிருப்பா. ஆனா அவளுடைய அந்த தன்னம்பிக்கையின்மை, தைரியமின்மை, துணிவில் இன்மை, அந்த துணிச்சல் இல்ல. அதனாலதான் தற்கொலை முடிவை தேடி ஓடி விடுகிறது இன்றைய இளைய சமுதாயம். எங்க அம்மா எல்லாம் என்ன வாரியலால அடிச்சிருக்காங்க, இன்னும் அடிக்காங்க. கீரை மத்தால அடி வாங்கியிருக்கேன் நான். அதனாலதான் எனக்கு துணிச்சல் ஜாஸ்தி. என்னத்தை அடிச்சாலும் இன்னைக்கு என் வீட்டுல 4 அடி அடிச்சாலும் இன்னொரு அடி அடின்னு அப்படி முதுக காமி. இயேசுநாதர் யாருக்கு சொல்லியிருக்காங்க? ஒரு கன்னத்தில் அறைந்தா காட்டு. அது ஆண் வர்க்கத்துக்காகத்தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்படி காமிச்சாதான் துணிச்சல் வரும். நடுவர் அவர்களே, எதிரணியில பேசின ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள் சொன்னது போல சமூக ஊடகங்கள் மீதான அதீத மோகம் இந்த துணிச்சல் இன்மைக்கு ஒரு காரணம். ஏன் தெரியுமா? நான் சிவமணி அக்காவை இணையத்திலேயே பேசி பழகிட்டு இருக்கேன். ஆனா என் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட, ஒரு பையன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, பயம், துணிச்சல் கிடையாது. அவங்க கிட்ட போய் எப்படி பேச அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்க எனக்கு தெரியல. என்ன சொல்லி பேச? அவங்கள ஆன்டின்னு கூப்பிடவா, அக்கான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவான்னு தெரியல. ஆனா எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சிவமணி அக்காட்ட ஹாய் சிஸ்டர், ஹாய் பிரதர், ஹாய் சிசி, ஹாய் ப்ரோ அப்படின்னு நாங்க பேசிடுறோம். அதுக்கு காரணம் நேரடியான உறவு முறைகளோடு எங்களுக்கு துணிச்சல் இல்லாதது. இதுதான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து எல்லாருமே ஒரு நிஜ உலகுல இல்லை நடுவர். எல்லாருமே ஒரு திரைமறைவான ஒரு பின்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த நிஜமான மனிதர்களை சந்திக்கும் போது நாம திரையில பார்த்த உருவமே நிஜத்துல இருக்கும்னு நம்புறோம். இப்ப பத்மலோச்சனை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இல்லையா, விஜய் தெரியுமா, அவரை தெரியுமா? அது லண்டன்ல உள்ளவருக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்க எனக்கே தெரிய மாட்டேங்குது அவர் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறது. ஆனா நிஜத்துல போய் நீங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அவர் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்டாரா, தன் கையாலேயே தன் வாயால் சாப்பிட்டாரா, அதெல்லாம் தெரியும். விளம்பரத்துக்கு, வெற்று விளம்பரத்துக்கு என்னன்னாலும் சொல்லலாம் இல்லையா? அதுக்கடுத்து முக்கியமான ஒரு கருத்து, போதை, இந்த தீய பழக்கங்களுக்கு அதிகமான அடிமை ஆகுறதுக்கு காரணமே துணிச்சல் இல்லைதான். ஏன் தெரியுமா? என்னுடைய மன அழுத்தத்தை வெளிக்காட்ட எனக்கு தெரியல. என்னுடைய சம வயதுல இருக்கவங்க கிட்ட என்னுடைய மன அழுத்தம், இப்போ சர்வேஸ்வரி சிவரூபன் அக்காவுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் நேருக்கு நேரா நின்று சண்டை போடணும். அதுலதான் தைரியம் இருக்கு. ஆனா அவங்க சர்வேஸ்வரி அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு குவாட்டரை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு, ஐயோ என்னைய இப்படி பேசிட்டா, இப்போ என்னைய பேசிட்டா, இப்படி புலம்புறதுல என்ன இருக்கு? அப்ப அர்த்தம் நேருக்கு நேரா நின்று பேசக்கூடிய துணிச்சல் இல்லாம தானே போதை வஸ்துக்களை நாடி அதை நாம பயன்படுத்திட்டு போட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு புலம்புறோம். அக்காவா நினைச்சுக்கிட்டே என்னையும் போட்டு எப்படி சொல்லலாம், நாயா செய்யுமா அப்படின்லாம் செவுர பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கானே தவிர நேருக்கு நேரா பார்த்து பேச மாட்டேங்காங்க. அதுக்கடுத்து ஒரு 2 பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். வசதியா வாழ்ந்தே பழகுன நாம இந்த வசதியோடையே வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நாம நினைக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை பார்க்க இன்றைய இளைஞர்கள் யாரும் விரும்பல நடுவர் அவர்களே. எல்லாருக்குமே உழைக்காம காசு வேணும், வேர்வை சிந்தாம பணம் வேணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. அதுக்கு காரணம் துணிச்சல் இல்லை. ஏர் பிடிச்சு கலப்பையை பிடிச்சு உழுன்னு சொன்னா அத முதல்ல ஒரு துணிச்சல் இருந்தாதான் போய் உழ முடியும். அதுக்கடுத்து நிறைவா ஒரு 2 பாயிண்ட், சமூக பொறுப்புகளை நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு தேவையா அப்படிங்கிற எண்ணம். நமக்கு தேவையில்லையே, நமக்கு ஏன் வம்பு? இப்போ ஒரு ஆள் ரோட்ல அடிபட்டு கிடந்தா நமக்கு ஏன் வம்பு? நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். பேருந்துல இருந்து கீழே ஒருத்தர் மயங்கி விழுந்தா கூட தன்னுடைய கைபேசியில அவங்க அந்த ஆன்லைன் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க மயங்கி கிடக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. எதிர்காலத்தை பத்தின எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத ஒரு பயணம். இதுதான் ஒட்டுமொத்தமா இன்றைய இளைஞர்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. நிறைவா ஒரே ஒரு கருத்து, பத்மலோசினி அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, பெற்றோர்கள் துணிவாக வளர்த்தா துணிவுங்கிற ஒரு மாயையை போட்டு வளர்த்துட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது.
எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையை பணிவோடும் துணிவோடும் வளர்க்கத்தான் விரும்புறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆதன் அவர்களுடைய பெண், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரிதான், அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த ஒரு பொண்ணு அநேகமா அந்த உலகத்துல இருக்க 198 நாடுகளுக்கும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் போன் போட்டா, தம்பி என்னோட மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள் அப்படிம்பாங்க. சில நேரம் சொல்லுவாங்க, தம்பி என்னோட மகள் ஜப்பானில் இருக்கிறாள் அப்படிம்பாங்க. இன்னொரு நேரம், தம்பி என்னோட மகள் மலேசியாவில் பேசிக் கொண்டிருக்கிறாள் அப்படிம்பாங்க. இன்னொரு நம்ம தம்பி என்னுடைய மகள் லண்டனில் இருக்கிறாள், பாரிஸில் இருக்கிறாள்பாங்க. ஒரு பெண்மணி எத்தனை துணிச்சலோடு, அதுவும் திருமணமாகாத பெண்மணி, அடியில கோடிட்டு காட்டணும், திருமணமாகாத இளவயது ஒரு பெண்மணி உலகம் முழுவதும் சென்று தன்னுடைய மேலதிகாரிக்கு சரிக்கு சமமாக நின்று பேசக்கூடிய துணிச்சல் இருக்கிறது என்றால் அது பெற்றோர்கள் கொடுத்த அந்த ஊக்கம். அப்படி நகுலா சிவநாதன் அவர்கள் போல இப்ப இதுல திரிபுர சுந்தரி டீச்சரை கூட ஏத்துக்கலாம். ஏன்னா திரிபுர சுந்தரி டீச்சருடைய 2 மகள்களும் அரசு பணியில இருக்காங்க. ஒருத்தர் போலீஸ் ஆபீஸ்ல பெரிய பதவி, இன்னொருத்தர் டீச்சர். அப்போ இவங்களை போல ஊக்கம் கொடுத்து, உத்வேகம் கொடுத்து, நீ பணிவோடையும் இருக்கணும், துணிவோட இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் குறைவு. அதனாலதான் இன்றைய சமூகத்துல இளைஞர்களுக்கு துணிவு குறைந்து கொண்டே வருகிறது. பணிவு இருக்கோ இல்லையோ, எதிர்காலத்துல வாழறதுக்கு அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் என்னால வாழ முடியும்னு நிரூபிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு துணிவு வேணும். துணிச்சல் இல்லைன்னா எதிர்காலத்துல வாழ முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பினை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றி. நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு பேச்சு, அனுபவமாக இருந்தது. அனிதாவை முதலில் கொண்டு வந்தீர்கள். நானும் அந்த நேரம் யோசித்தேன், இந்த பிள்ளை இதுக்காக இறக்குதே, ஐயோ ஏன் இப்படி இறக்குது, நான் இதை எதிர்த்து வாழ்ந்து காட்ட வேணுமே என்று நினைக்கிற அந்த தன்மை இல்லாமல் போய்விட்டது. என்றால் தேர்வு என்பது எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகத்தான் என்பதை இன்றைய இளையோர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களோ இல்லையோ தெரியாத என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதாவது ஒரு கற்று உயர வேணும் என்பதற்காக. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா துணிவை அவர்கள் வரவழைக்க வேணும். அது ஒரு முறை நான் ஃபெயில் விட்டேன், அடுத்த முறை நான் நன்றாக செய்ய வேணும் என்ற துணிவோடு வீரமாக எழுகிற மாணவன் தான் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வாழ்வான் என்பது நிதர்சனமான உண்மை. அது இன்றைக்கு அந்த பிள்ளைகளிடம் குறைகிறத நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சமூக ஊடகங்கள் மீதான தாக்கம் நேரடியாகவே அந்த துணிவை குறைக்கிறான்னு சொல்லுவோம். ஏன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஏன் நேரடியாக கூட்டுகிறதே என்று ஏன் நாங்க பார்க்காம இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை பார்க்கிறோம். நெகட்டிவா நாங்க பார்க்கிறோம், அது குறைக்குதுண்டு. ஏன் கூட்டுதுண்டு? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறத முன்னுக்கு வச்சாச்சு, நீ இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சு செல் என்றதை காட்டுகிற மாதிரி எங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் ஏன் இந்த மாணவர்கள் அதை சாதகமாக எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப தொழில்நுட்பம் கையில் இருக்கு, தொலைதூரம் எங்கேயோ இருக்கு, ஆனா அந்த தொலைதூரத்தை இந்த நொடி பொழுதுக்குள் என் கைகளுக்குள் கொண்டு வரலாம் என்பதை அவன் புதிய சிந்தனையோட முயற்சியோட ஏன் துணிவாக பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுகின்றது. அதனால் ஏன் அந்த துணிவை குறைத்து அவன் தன்னைக்கு ஒரு மாயையாக காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நீருக்கு நீராய் வரட்டும் நெஞ்சில் துணிவிருந்தால் என்று வர வேணும். அப்படி வந்தால்தான் அவனுக்கு அந்த முயற்சி இன்னும் முயற்சியாக வரும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த தீய பழக்கங்களுக்கு அது உண்மை. அதாவது ஒரு போதை அல்லது சிகரெட்டோ இது மதுபோதையோட போதையில இருக்கிறவன் மாயமாகத்தான் இருப்பான். அவனுக்கு உண்மையான அறிவு அந்த மயக்கத்தில் அவன் கதைப்பான். பாருங்கள், சிலர் உசாராக போய் வெட்டுகிறார்கள். மனித கொலைகளை செய்கிறவரை பார்த்தா அவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சானவராயிருப்பார். ஏனென்றா மதுபோதையோடு எல்லாம் குடிச்சு தான் ஒரு வீரன் மாதிரி காட்டிக்கொண்டு போவார்கள். அப்படியெல்லாம் போறவர்கள் எல்லாம் சில நேரம் பார்த்தால் அது ஒரு பக்கம் ஒரு மாய திரைக்குள் இருக்கின்ற துணிவோ என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். ஆம், அப்படி பார்க்க துணிவு என்பது கட்டாயமாக இன்றைய இளைஞர்களிடம் வர வேணும். இப்ப எங்களுக்கு அதை காட்டி தந்தது ஒரு விவசாய குடும்பமாக இருந்தால், அந்த விவசாயி எப்படி என்றால் தான் கொத்தும் போது தன் பிள்ளைக்கும் அதை காட்டுவான். அப்ப அது ஒரு கடின பாறையையும் கொத்தி அதை பண்படுத்தி விதைச்சு பயிர் வரைக்கும் அவனுக்கு ஆஹா என்ன வடிவா எங்கட பயிர் வளர்ந்திருக்கின்றது சந்தோஷப்படுவான். ஆனா அவ்வளவுக்கும் அவனோட உடல் பொருள் ஆவி அத்தனையும் அதுக்கு போடுகிறான் அல்லவா? அப்பதான் அவன் நான் துணிவோட மழை வந்தாலும் நான் அந்த பயிரை நன்றாக வளர்த்து நான் அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு திடம் வரும். ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு அது
குறைவாக இருக்கிறது காரணம் எல்லாமே கிடைக்குது. அம்மா அப்பா எல்லாமே கொடுக்கிறார்கள். அதனால அவன் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறான். அதனால்தான் அந்த சமூக பொறுப்பு இல்லாமல் வருகிறது. உண்மையிலே ஒரு மாணவனுக்கோ இளைஞனுக்கோ சமூக பொறுப்பு வேணும். சமுதாயம் எங்களை பார்க்கும் என்ற ஒரு கண்ணும் இருக்க வேணும். எதையும் செய்து போட்டு போகலாம் ஆமா இல்ல. ஒரு பொதுவான ஒரு இடத்துல போய் அதை அடிச்சு உடைக்கலாமா? இல்ல. சமுதாயத்தின் கண் அத்தனையும் பார்க்கும். செய்யக்கூடாது. அது பணிவாக இருக்க வேணும். நீ துணிவு இருந்தாலும் அவற்றை அடிச்சு உடைக்க கூடாது. அந்த தீய வழக்கங்களை எல்லாம் நாங்கள் துணிவோடு அவனை வளர்க்க வேண்டும். இவையெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலையை உணர்த்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே சமூக பொறுப்புகள் இல்லாமல் வளர்றதால அந்த துணிவு இல்லையோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கின்றது. ஆம், மிக சிறப்பாக அவர் அந்த துணிவை பற்றி பேசினார். ஆனா என்ன நான் கேட்கிறேன் இன்றைக்கு சிவசெல்லம் அறிவித்த ஏன் இந்த சமூக ஊடகங்கள் அவை இந்த தாக்கம் ஏன் துணிவை குறைக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சமூக ஊடகங்கள்ல அதிகமான அந்த மன நேரத்தை செலவழிக்கிறது, அதுக்கடுத்து அந்த சமூக ஊடகங்கள்லயே மூழ்கி கிடக்கிறதுனால பொதுமக்களோடு அவங்களால இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியல. இப்போ ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள் சொன்னது போல அவங்க முழுக்க முழுக்க சமூக ஊடகத்துல தன்னை ஒரு பெரிய ராஜாவாக, நான் தான் ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு முக்காவாசி ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா ஆனதெல்லாம் நான் பாக்குறேன். அந்த சமூக ஊடகங்கள்லயே அதிகமான நேரம் செலவிடுறாங்க. தன்னை ஒரு தலைவனாக உணர வைக்கிறது இந்த சமூக ஊடகம். அவங்க ரோட்ல நடக்கும்போது ஒரு கெத்து, நான் பெரிய ஆளு, என்னை விட பெரிய ஆள் இல்ல. அது துணிவுதானே? இல்ல அப்படி காட்டுறதால அவன் துணிவா தானே இருக்கிறான். நான் பெரிய ஆள் தானே, என்னை விட துணிவாக இருக்கு. அதான் நான் கேட்கிறேன். இதுக்குள்ள ஒரு மாய இருக்குது எங்களுக்கு. துணிவா தானே அவன் கெத்தா காட்டுறான். அப்ப என்ன அவன் துணிவு இருக்குத்தானே? அவரை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பேசி பாருங்க. ஆஹ் ஒண்ணுமே தெரியாது. வடிவேல் சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப அவர் அந்த சமூக ஊடகத்துல அங்க பெருசாக ஒரு பலூன் ஊதி காட்டுற மாதிரி காட்டின உடனே அப்படி நானும் இருக்கிறேன் என்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் நிஜ வாழ்க்கையில இல்ல. அதைத்தான் அதாவது இப்போ யாருமே இல்லாத இடத்துல நான் தனியா 1000 பேசிடலாம். 1000 பேர் இருக்கும்போது அவங்க மத்தியில நான் பேசும்போதுதான் என்னுடைய அந்த தலைமைத்துவம்ங்கிறது வெளிப்படும். அப்போ நான் இந்த இணைய வழியில நம்ம பேசுறோம், அந்த தனியா இப்போ நம்ம பேசும்போதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ரீல்ஸ் போடும்போது என்ன செய்வாங்க, சமூக ஊடகத்துல ஒத்தையில உட்கார்ந்து தனியா அவங்க உட்கார்ந்து போடுறாங்க. இன்னொன்னு அதுல தனிப்பட்ட முறையில அவங்க செய்யல. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபரு, எடிட்டரு, கட்டரு, டிசைனருன்னு ஏகப்பட்ட பேர் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால அவன் தனிப்பட்ட முறையில யாருமே அந்த சமூக ஊடகங்கள்ல மூழ்கிறதுல ஒரு குழுவா மூழ்கிறது தான். அதனாலதான் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியல. நிச்சயம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் ஏன் கேட்டேன் நானண்டா, கெத்தண்டு காட்டுகிறான், நான் நல்லா செய்வேன் என்று காட்டுகிறான். ஆனால் நிஜமாக அவனை கூப்பிட்டு கேட்டால் அது வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் அவனுக்கு இருக்கண்டா. அந்த சமுதாயம் மத்தியில அவன் அந்த 4 திரைகளுக்குள்ளதான் அவனுடைய வீரமும் அந்த உணர்வும் இருக்குமே ஒழிய, அல்லது இந்த 4 மூலை உள்ள ஒரு செல்லில இருக்குமே ஒழிய, அவனுக்கு சொல்லிலையும் வராது, அவனை வெளிப்படுத்துற தன்மையும் வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது அவங்கள இந்த ஸ்கிரிப்ட் இல்லாம செயல்பட முடியாது. இந்த துண்டு சீட்டு இல்லாம செயல்பட முடியாது. அதுதான் பிரச்சனை. மிக சிறப்பு. அருமையாக பேசி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நான் இந்த விவாத அரங்கம் 61 இல்ல, இந்த விவாத அரங்கத்தில் இணைஞ்ச பேச்சாளர்களையும் துணிவோடு அவர்கள் நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து சொல்லுற விதம் இருக்கிறேன். உண்மையிலேயே மிக மிக சிறப்பு. அதுவும் அதுக்குள்ள துணிவும் இருக்கு, பணிவும் இருக்கு, எல்லாமே அடங்கியுள்ள ஒரு சிறப்பான அம்சமாகத்தான் பார்க்கின்றோம். இந்த வாழ்க்கைன்ற ஒரு பல பகுதிகளை நாங்க பார்த்தோம்டா, இன்றைய இளையோரிடம் பணிவு குறைந்து விட்டது என்று சொல்பவர்கள் சிலரா இருக்கணும் அல்லது பலரா இருக்கணும். துணிவுதான் குறைகிறது என்றது இன்னொரு பக்கம். ஆனா உண்மையிலேயே இவற்றை சீர்தூக்கி பார்த்தீங்கள் என்றால், இப்ப நாங்க ஒவ்வொருவருடைய கருத்தையும் சீர்தூக்கி பார்த்தோம். இரண்டிலுமே வடிவம் மாறியுள்ளது. அன்று நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இன்று வாழுற வாழ்க்கை வேற. புலம்பெயர்விலும் சரி, இப்பொழுது புதிதாக இருக்கிற வாழ்க்கைன்ற ஒரு பக்கம் தாயக சூழலா இருக்கின்றாராம், வடிவங்கள் சற்று மாறி இருக்கிறது. காரணம், நாட்கள் நகர்ந்திருக்கின்றன, நன்றாக வளர்ந்திருக்கின்றார்கள், வசதிகள் வாய்ப்புகள் வந்து விட்டன, சமுதாயம் பெருத்து விட்டது, நகரங்கள் உருவாகிவிட்டன, எல்லாவற்றிலுமே மாற்றங்கள் வந்து விட்டதனால்தான் இங்கு மாறுதல்கள் வித்தியாசமாக எங்களுக்கு தெரிகிறது. முன்னோர் காலத்துல எங்களுக்கு பணிவு இருந்தது. முனிவர்கள் கூட பணிந்துதான்
சீடர்கள் வந்து முனிவர்களிடம் பணிந்துதான் சீடர்கள் வந்து கல்வி கற்றது ஒரு காலம். நாங்கள் பணிவோட கல்வி கற்ற ஒரு காலம், இல்லாவிட்டால் அடி வேண்ட காலத்திலும் நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்றைய சமுதாயம் அடியும் இல்ல, பணிவும் இல்ல, நேருக்கு நேர் நேருக்கு நேர் என்று வாழுகிறார்கள். ஏனென்றா ஆசிரியரும் பெயர் சொல்லித்தான் மாணவனை கூப்பிடுவார், மாணவனும் முலர் ப்ரவ் முலர் என்று பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவான். அதே சேம் இது. ஆனா அந்த சேம் இது எங்கட பண்பாட்டு சூழல் கலாச்சார சூழல்ல இல்லையில. நாங்க சொல்றோம் மாமாண்டு. ஏன் மாமா பாலவாரர்ன்னு சொன்னா என்னம்மா, ஏன் மாமாண்டு சொல்லுவோம்? பிள்ளை கேக்குது. மாமாண்டே என்று சொல்லுவான், பாலாண்டு சொல்லலாம். நாங்கள் முறைகளை சொல்லிக் கொடுத்து பணிவாக வாழ வேண்டும் என்று பிள்ளைகளை வைத்தோம். அப்பொழுதுதான் இப்ப நாங்கள தலைக்கணம் வந்து என்றைக்குமே உயராது. அது எப்பவுமே விழுந்துடும். அதான் ஆலமரத்தின் நாணலையும் நாங்கள் ஒரு கதையாக பிள்ளைகளுக்கு சொல்றோம். நாணல் வந்து வளைஞ்சு நிமிந்து நிக்கிறபடியா நிலைக்குது. இவர் செருக்கோட இருந்தபடியா ஆலமரம் விழுகிறார். அப்ப நீங்களும் செருக்கோட மற்றவர்களை மதியாம சமூக பொறுப்பு இல்லாவிட்டால் அந்த சிறார்களோ அந்த இளையோர்களோ செய்யற பணி வந்து சமுதாயத்தை தான் செய்ய போயிடும். அங்கு தலைக்கணம் இல்லாவிட்டால் அவர் தலை கவிழ்ந்துதான் இருப்பார். எல்லா மேனேஜர்மார்ட்டும் எல்லா மக்கள்கிட்டையும் அவர் பேச்சு வேண்டி கடைசியில் வீட்டில வந்து இருக்க வேண்டிய நிலை வரும். ஆகவே அந்த பணிவு என்பது அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் தேவையான ஒன்று. அது ஒரு கேள்வியையும் கேட்க வைக்கும். இப்ப வடிவம் மாறினதுல என்ன கேட்கிறான்டா, இப்ப ஒரு பிள்ளை எதிர்த்து கதைக்குது, அது பணிவு இல்லைன்னு நாங்க உடனடியாக சொல்ல முடியாது. அந்த பிள்ளை சூழலுக்கேற்ற தன்னை நிலைநிறுத்தி கொள்ள விரும்புது. அதனால கேள்விகள் கேட்குது. அம்மா ஏன் மழை ஏன் அம்மா மேல இருந்து வரப்போகுது, கீழே இருந்தும் தண்ணி போறதால மேலே இருந்து வருகுது, அதை எப்படி நான் சொல்லலாம்? அவன் நிரூபிக்க எடுக்கிற அந்த கணம் எங்களோட எதிர்த்து கதைக்க நாங்கள் அதை பணிவு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அவன் துணிவோட கேட்கிற கேள்விக்கு துணிகரமான பதிலை பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு பல கேள்விகளுக்கு பதில் தெரியாது. ஆனால் தெரியாததுனால என்ன சொல்லினோம்? மழுப்பினம். அப்ப அந்த மழுப்புற பதில் பிள்ளைக்கு பிடிக்காது. என்ன நேரடியாக சொல்ல வேண்டும். நேரடியா இப்ப நான் என்னுடைய பையனே 6 வயதுல பூவில சரஸ்வதி இருந்தேன்னு சொல்ல, பூவில எப்படி இருக்கு, பூ பிரிஞ்சு போமே அவன் சொன்னான். அப்ப நான் அப்பதான் நாங்களே சிந்திக்கிறோம். எங்களை சில நேரம் சிந்திக்கிறதன்மை அப்ப வரையில ஒன்று யோசிக்கிறாங்க. அப்ப பூ பிரிஞ்சிடும். ஓ சரி அவர் சொல்றது. ஆனா இது அறிவு ஞானத்தால கடவுள் வந்த அந்த ஞான அருளால அவ இருக்கிறாண்டு என்று நாங்கள் சொல்லி நல்ல ஒரு கருத்தை அவனை சிந்திக்க வைக்கிறதுக்கு அந்த ஆன்மீக நிலையையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு ஆன்மீக பலன்தான் ஒரு பிள்ளைக்கு துணிவை ஏற்படுத்தும் என்பது உண்மை. இறை வழிபாடும் நம்பிக்கையும் எங்களுக்கு பணிவையும் தரும். அதே நேரம் துணிவா ஒரு செயல் செய்ய இறைவனை நம்பி போட்டு செய்ய துணிவா எங்களுக்கு அந்த நிலை வருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொருவருடைய கருத்தையும் நாங்கள் பார்க்க இந்த பணிவு வந்து மனித நேயத்தையும் அதே நேரம் எங்களுக்கு மற்றவரை பிறரை மதிக்கக்கூடிய தன்மையையும் உருவாக்கும். அது கட்டாயமா எங்களோட பிள்ளைகளுக்கு தேவை. ஏனென்றால் இப்ப ஒரு இன்டர்வியூக்கு போய் நிக்கணும், எதிர்த்து எல்லாவற்றையும் கதைச்சா நீங்களே யோசிச்சு பாருங்கள். எனக்கு துணிவு இருக்கணும், எதிர்த்து எல்லாத்தையும் கதைச்சா அவனுடனே 0 இவருக்கு 4 புள்ளிதான் போட்டுடுவான். தலக்கணங்கள் அங்க காட்டப்பட மாட்டோம். அப்ப அங்க மனிதத்தன்மை, மனித நேயம், மதிக்கிற பண்பை குழந்தைகளுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அவர் போய் ஒரு பெரியவரிடம் இருந்து சரியான தகவல்களை பெறக்கூடியதாயும் சமுதாயத்தில் ஆற்ற வேண்டிய உரைகளை ஆற்றக்கூடிய வல்லமையும் அவன் பெறுவான். மறுபுறம் பார்த்தோம்னா இந்த துணிவுக்கு பாக்குறோம் என்னண்டா, தோல்வி, பயம், சமூக ஊடக ஒப்பீடு, வேலை போட்டி போன்ற காரணங்களால பலரிடம் வந்து மன துணிவு குறைவதை பார்க்கிறோம். ஏன்னா மன அழுத்தம் தான் வருது. நிறைய வேலைகளை கொடுப்பினும் சுமையாக செய்ய வேண்டிய தேவை வருது. மாணவர்களிடமே அதிக அளவு வீட்டு வேலைகளை கொடுக்க அவங்க சினக்குறாங்க. இன்றைக்கு இந்த டீச்சர் நிறைய வேலைகளை தாரா, அதனால தங்களால செய்ய இல்லாண்ட ஒரு மனச்சுமை இருக்கிறத பார்க்க அவனுக்கு துணிவு வருவதை ஒரு தைரியமாக அதை செய்யக்கூடிய நிலைக்கு அவன் வாரான் இல்லை. ஏனென்று கேட்டா இந்த கஷ்டத்தை தாங்குற வலிமை அவனிடம் இல்லாத ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன்னா எல்லாம் எதுவும் கிடைக்குது என்று நினைச்சு கொள்ளுவான். அப்படி பார்க்க இன்றைய எளியோரிடமும் பணிவும் குறைகிறதாக இருக்கின்றது, துணிவும் குறைகிறதாகத்தான் பொதுவாக சொல்ல முடிகின்றது. ஆனால் பணிவும் துணிவும் பழைய தலைமுறையினரிடம் இருந்து வேறுபட்ட வடிவத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. ஆகவே இன்றைய நீங்கள் அருமையான கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் சொன்னீர்கள். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்க்க பல விடயம் வருகிறது. இப்ப சர்வேசரி சொன்னா அந்த தென்னை மரத்தை சொன்னா, அதாவது மரங்களின் இலைகள் கீழே வார மாதிரி அந்த துணிவு இருந்தாலும் அந்த பணிவும் அங்க
அங்க தேவையாக இருப்பதை அழகாகவே சொல்லி இருக்கின்றார். ஆனால் இன்றைய பணிவு இல்லையே என்பதை பத்மலோச்சனி அவர்கள் பஸ் டிரைவரை உதாரணப்படுத்தி பிள்ளைகளின் நிலையை சொல்லி இருக்கின்றார். சிவமணி அந்த பணிவுடையதன் ஆதல் இன்சொலான் வள்ளுவர் சொன்ன குறளை அழகாக முன்னிறுத்தி வச்சிருந்தார். ஏனென்றால் அந்த தவறுகளை ஏற்கிற பக்குவம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இல்லையோ என்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து சிவசெல்வ மாரிமுத்து இப்பொழுது சொன்னார் திறமற பிம்பம் என்று. அதாவது திறமறைவில நடக்கின்ற பிம்பம் அது எப்போதுமே அது மறைவாகத்தான் இருக்கு, நேரடியாக இருக்காது. ஆகவேதான் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, உண்மையிலேயே அந்த திருவர சுந்தரியும் நல்ல கருத்துக்களை சொன்னா, எல்லோருடைய கருத்துக்களை நான் ஏற்று பார்க்க இன்றைய இளைஞர்களிடமும் பணிவு குறைவாக இருப்பதை நாங்கள் பல இடங்களில காணுகிறோம். அதே நேரம் துணிவும் தானாக வந்து செய்கிற தன்மை இல்ல, டீச்சர் கேட்டாதான் செய்கிற தன்மை இருக்கின்றது. அடுத்தது ஒரு மாணவன் ஆபத்துல இருக்கிறான், அவனை காப்பாற்ற வேணுமெண்டா இல்ல போ வேண்டாம், அதுல போனா பிரச்சனை வரும், அதனால விலகி இருக்கிற தன்மை. அப்ப அங்க துணிவு இல்ல. ரெண்டாவது ஒரு உதவி செய்ய வேணுமெண்டா ஒரு சமூக மனப்பான்மை இல்லாமல் போகிறது. இப்படி பார்க்க துணிவும் குறைந்து கொண்டுதான் போகின்றது. ஆனால் ஒரு சிறந்த மாணவன் என்றால் அவனுக்கு பணிவும் இருக்க வேணும், துணிவோடையும் அவன் செயல்பட வேணும். ஆகவேதான் இன்றைய விவாத அரங்கம் இரு கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்தீர். அதாவது இன்றைய இளையவர்களிடம் மிக குறைவாக இருப்பது பணிவா துணிவா என்று பார்த்தால் பணிவும் குறைவாக இருக்கிறது, துணிவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கு பணிவுடன் கூடிய துணிவுதான் தேவை என்பதை இன்றைய இந்த விவாத அரங்கம் தீர்ப்பாக வழங்கி விட வருகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். தீர்ப்பு சொல்றது நடுவருக்கு சரியான கடினமாகவே இருக்கு சில நேரம். அதை இந்த இடத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும், என்ற ஒவ்வொருத்தரும் நடுவரா வந்தா தான் புரியும். நாங்கள் அப்படி ஒரு தீர்ப்பு ஒரு பக்கமாக கொடுத்து விட்டால், அவன் துணிவு இல்லையே என்று கொடுத்து விட்டால் எல்லா மாணவரும் துணிவு இல்லையோ என்றது நாங்கள் சொல்ல முடியாம போய்விடும். நீங்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில இருந்து விட வரலாம். சரி, அது என்னன்னா பணிவோடதான் துணிவு வரும். பணிவு இருக்கும், துணிவு வரக்கூடாது, பணிவோட வாராதான் துணிவு. பணிவு இல்லாம இருந்தா துணிவு இல்ல. சரி, தீர்ப்பு சரி. நன்றி, நன்றி. வேற யார் சொல்ல போறிய? சிவசெல்லம் ஆரம்பித்து தீவிர சிந்தையாம் சொல்லுங்கள். என்ன பிஸியா இருக்கிறீங்க, தலையில தொப்பியும் போட்டுக்கண்டா? ரொம்ப அருமையான நிகழ்வு, நல்ல ஒரு தலைப்புக்கா. உண்மையிலேயே இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு எங்க எல்லாரையுமே நல்ல தேட வச்சது. ஒவ்வொருத்தருமே வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் சொன்ன பாயிண்ட வேற யாருமே சொல்லல, எல்லாருமே புதுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே நல்ல நிகழ்வு, நல்ல தலைப்பு, நல்ல தீர்ப்பு. வாழ்த்துக்களுக்கா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. சிவமணி சொல்லுங்க. சிவமணி. ஆமாம், நான் செல்வ மாரிமுத்து கூறியது போல இதேதான் இன்றைய தலைமுறைகளுக்கு இன்றைய வாழ்வியலுக்கு தேவையான தலைப்பாக பார்க்கிறேன். இது பல பேரை சென்றடைந்தால் இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் துணிவோடும் பணிவோடும் இரண்டுமே என்று குறைத்து கொண்டுதான் செல்கின்றது. இரண்டும் சேர நீங்களும் நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவோம். நன்றி, நன்றி. உண்மையிலே நாங்கள் எப்போதும் இறைவனை வேண்டியவன், என்ன கடவுளை வேண்டியவன் கைவிடப்படான் என்ற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நான் அது யதார்த்தபூர்வமான பல கதைகளை சொல்லலாமோ தெரியாண்டுதான் நான் சில உதாரணங்களை விட்டிருந்தேன். நான் பத்மலோச்சனி சொல்லுங்க. மிக சிறப்பா நடந்தது. எல்லோரும் அந்த சிவசுலர் மாரிமுத்து கூறின மாதிரி ஒருத்தர் கூறிய கருத்தை இன்னொருத்தர் கூறவில்லை. அதை நான் பாயிண்ட் பண்ணி கொண்டிருந்தேன். அதுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அதே மாதிரி இறைவனை கூட நாங்கள் பணிந்தால்தான் இறைவன் எங்களுக்கு துணிவை தருவார் என்றது எங்கட கதைகள் நிறைய இருக்குது இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய தீர்ப்பும் நிச்சயமாக இன்றைய சமூகத்துல பணிவு என்றது ரொம்ப குறைவு, ரெண்டுமே குறைந்து கொண்டுதான். என்னடா அது காரணம்? பணிவு இருக்க துணிவு தண்ட பாட்டுக்கு வந்துடும். அழகான தீர்ப்பு, வாழ்த்துக்கள், நன்றி எல்லோருக்குமே. அழகா வாதாடின எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். துணிவு என்பதும் வெறும் பயம் இன்மையை குறிக்காது, அறிவுடன் நடக்க அந்த தெரிய வேணும் அந்த பிள்ளைகளுக்கு. அதைத்தான் நான்
வரலாறுகளை இப்ப எத்தனையோ பேர் நான் பார்த்தேன். இந்த இளைய சமூகம், அதுவும் ஒரு கவலைக்குரிய ஒரு இடம், வரலாறுகளை படிக்க விருப்பம் இல்லாம இருக்கிறார்கள். எனி வரலாறு, எனி கண்ட்ரி, அத கூட நாங்கள் ஒரு காலம் எடுத்து பேசலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஒர்க் பண்றபடியால தான் எங்களுக்கும் அந்த நாங்க நினைக்கிறோம் தமிழ் சமூகம் அப்படின்னு. நோவே பெரிய பிள்ளைகளோட ஐ டோன்ட் லைக் ஹிஸ்டரி விருப்பம் இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில தேவையான அது என்னன்னா அந்த வழிகள் நிறைந்த வரலாறுகளை படிக்க விருப்பம் இல்லைன்னா அந்த ஜாலியா நினைக்கிறாங்க, லைஃப வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. இது ஏன் ஆனா ஒரு 20% பிள்ளைகள் அதை விரும்புது. பட் 80% ஆன பிள்ளைகள் இந்த வரலாறுகளை விரும்பல. அதனால இந்த சில விஷயங்களை அவையால கற்றுக்கொள்ளவும் முடியாம இருக்கின்றது சொல்லி நாங்கள் அது இன்னொரு தலைப்போட வேற பகுதியை பார்ப்போம். சுந்தரி வணக்கம், பாருங்கோ. வணக்கம். படம் தெரியுதா? நேரம் இருந்துட்டோம் இல்ல? வெளிச்சம் வந்து விட்டது. இது வருகிற பெண்மணி அவர்கள் அழகாக சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இளையோரை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா தலைப்பு கொஞ்சம் அப்படி இப்படிமா வந்து நாங்க வந்து பணிவுங்கிறதுல எல்லாமே வயசு கூடினவங்கதான் பேசுனது. ஆனாலும் நீங்க பணிவும் வேணும் துணிவும், அதாவது பணிவு இருந்துட்டுன்னா துணிவு வந்துடும். வெறும் துணிவு மட்டும் இருந்தாச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தலை கணமான ஒரு விஷயம்தான். நான் பெரியாளி அப்படிங்கிற ஒரு நினப்பு தான். அது ஒரு போலித்தனமான நினப்பு. ஆனாலும் நீங்க அந்த பணிவும் வேணும் துணிவும் வேணுங்கிறத ரொம்ப அருமையா பொருத்தி கொண்டு வந்தீங்க பாருங்க. அதுதான் எல்லாத்தையும் விட சிறப்பானது. அதனால எப்பவுமே அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதுலும் சரி, அந்த தீர்ப்பு வழங்குறதுலும் சரி, எனக்கு நிகர் நானேன்னு இருக்கக்கூடிய ஒரே நபர் நீங்க ஒரு ஆள் தான். நன்றி. நன்றி நன்றி. தலைப்பாடியே சில நேரம் தலைப்பாடியே சில நேரம் தலை கவலை வேண்டிய நிலையும் வருகிறது. ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமை, அழகாக பேசி இருக்கிறீர்கள் எல்லோரும். உண்மையிலேயே விவாத அரங்கம் என்று வரைக்க சவாலே சமாளி என்ற ஒரு கருத்துக்கு எதிரான மறுதாக்கம் இருப்பது போல அந்த கருத்துக்கு எதிராக சொல்லிக்கலதான் அப்ப விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஏன் மாணவன் சரிசமனாக மதிக்கிற தன்மை எங்களிடம் இல்லை என்று கேட்கதான் அந்த தன்மையை சரி அவனுக்கு விட்டு கொடுத்து அவனை சொல்ல வைக்க வேணும் என்றால் ஒரு காலம் முந்தினாக்கள் சொல்ல தன்மை இல்லாம இருந்த காலம். அதாவது எங்களை எதிர்த்து பேசக்கூடாது, நாங்க ஒரு கேள்வி கேட்டாலே பிழை, அந்த வடிவங்கள் மாறி இருக்குது. அதனாலதான் அந்த துணிவு அவங்களுக்கு சில நேரம் அற்று போகிறதோ என்ற ஒரு நிலை இருக்கிறது. மற்ற போலி துணிவையும் வரவழைத்தத பெற்றோர்கள் தானே. நீ இப்படி காட்டு, இப்படி ஹீரோவாக, இப்படி காட்டு, இப்படி பொய்மையை செய். ஆகவேதான் அங்கதான் மிக கவனமாக நாங்கள் கேள்விக்குறியிடுகிறோம் பெற்றோர்களின் கவனத்துக்கு என்று சொல்லிக்கொண்டு இன்றைய விவாத அரங்கத்தில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அதிபர் நடாமோகனையும் இந்த நேரத்துல வாழ்த்திக் கொண்டு, அதிபர் இருந்தால் வரலாம், நன்றியோடு நாங்கள் விடைபெறப் போகிறோம். நன்றி, வணக்கம். நீங்களாக விடை பெறுங்கள். நன்றி 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 அக்கா. நன்றி 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 நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம்.